இவருக்கு 7 வருஷமா கடுமையான அல்சர். நான் சொல்றதை விட அவர் இந்த வீடியோவில் அல்சர் எப்படி வந்துச்சு, அதை எப்படி கியூர் பண்ணாரு அவரே சொல்ல போறாரு. கேளுங்க. அல்சர்ன்றது ஒரு கிரானிக் டிசீஸா மாறாம முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கிரானிக் டிசீஸா இருந்தாலும் நம்முடைய சித்தா ஆயுர்வேத மருந்துகள் எடுக்கும்போது நிச்சயமா குணமாகும். அது எப்படி குணமாச்சு அப்படின்ற தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. அல்சரை முற்றிலுமா குணமாக்க முடியும். அதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேஷனா வணக்கம்ண்ணா. சார் வணக்கம் சார். ரேஷனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரேஷனா உங்களுக்கு எத்தனை வருஷமா அல்சர் இருந்ததுன்னா? சார் எனக்கு 7 வருஷமா இருந்துச்சு சார் அல்சர். 7 வருஷமா? 7 வருஷமா இருந்துச்சு. இந்த 7 வருஷமா அல்சர் இருந்துச்சுல, இதுக்காக என்னென்ன டெஸ்ட் எடுத்தீங்க, என்னென்ன பிரச்சனைகள் உடம்புல இருந்தது? சார் நான் எல்லா மருத்துவரும் போனேன். பெரும்பாலும் எல்லாமே வந்து எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணும், அல்சர் இருக்குது 7 வருஷமா இருந்தாலும் எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தேன். வயிற்றுல இறப்பையில புண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்க. புண்ணு இருக்கிறப்போ அவங்க வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. அந்த டயத்தில் மட்டும்தான் அது கியூர் ஆகும் சார். அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போவோம். நைட் ஷிஃப்ட் கண்ணு முக்கிடும். நைட் ஷிஃப்ட் போவோம். கம்பெனிக்கு போக கண்ணு முக்கி சொல்ல மறுபடியும் சாப்பிட்டா சாப்பாடு ஒத்துக்காது சார். வாமிட் வரும். சுத்தமா சாப்பிட அப்படியே ஒரு 4 நாள் உடம்பு மெலிஞ்சு போச்சு சார். மெலிஞ்சிச்சு ரொம்ப. அப்படி மீறி வாமிட் வரும், இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆயிடும் சார். லூஸ் மோஷன் போகுமா? ஆமா. அதுதான் அந்த டயத்துக்கு போவோம், மாத்திரை சாப்பிடுவோம், மறுபடியும் கியூர் ஆகும், மறுபடியும் அதே மாதிரி பாட்டு மறுபடியும் எண்டோஸ்கோபி போட்டு போகணும். மறுபடியும் உங்களுக்கு இறப்பையில புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு சார். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? வேற என்னென்ன அல்சர்னால உடம்புல பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுக்கு? அதான் சார், ரொம்ப உடம்பு பலவீனமா ஆயிடும் சார். 4 நாள் எடை குறைஞ்சிக்கினே இருக்கும். ஒரு நாளைக்கு இப்போ இன்னைக்கு போட்டு எடை போறோம்னா ஒரு 55 கிலோ இருக்கிறோம்னா நம்ம அப்படியே 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ குறைஞ்சிக்கினே வரும் சார். குறைஞ்சினே இருக்கும், எடை குறைஞ்சிக்கினே இருக்கும். சாப்பிட முடியாது சரியா, சத்தான உணவு சாப்பிட முடியல. சாப்பிட்டாலும் வாமிட் வந்துடுது. அதில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். வீட்டுல காரம் சாப்பிட முடியல சார். நான் காரம் இல்லாத சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவீங்க காரம் இல்லாம? காரம் சாம்பார், தயிர் கீரை வாங்கி கொடுப்பாங்க. அப்படின்னு கூட அது கியூர் ஆகல சார். எனக்கு அந்த டயத்தில் மட்டும் தான் கியூர் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நண்பர் மூலியமா இந்த மாதிரி சாரு போயிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாப்புல சாரை வந்து போயிட்டு பார்த்தேன் சார். பார்த்து அவர் வந்து ஒரு 2 மண்டலம் சொன்னாரு. அதை 1.5 மாசம் பிரிச்சு இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு மண்டலம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டானிக்கும் இந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடுங்கன்னு சொன்னாப்புல சாப்பிட்டேன் சார். சார் என்ன கடைபிடி சொன்னாரு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த 1.5 மாசத்துலயே ஓரளவுக்கு நல்லா எனக்கு தெரிஞ்சு சார். அந்த மாத்திரை சாப்பிட்டு நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்க, டானிக் சாப்பிட்டீங்க, அந்த பொடி கொடுத்துருப்பாங்களே அது நீங்க எப்படி பால் கண்டுபிடிச்சு சாப்பிட்டீங்க? பால்ல தான் சார், பசும்பால்ல தான். கறக்குறதுக்கு பால்காரர் வருவாப்புல அந்த பால் வாங்கி அந்த மருந்து கலக்கி சாப்பிடுவோம். 2 முறை சாப்பிடுவீங்க? ஆமா சார். அந்த பசும்பால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல இருக்கீங்க, எனது நகரப்புறத்துல இருக்கீங்க, அது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் சார்? பால் ஹாஸ்பிட்டலுக்கோசம் எவ்வளவு பணம் நம்ம செலவு பண்றோம். ஆம்புலன்ஸுக்கு போகிறோம், அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் ஃபீஸ் கொடுக்குறோம். பால் தானே சார் வந்து நாங்கள் செலவு பண்ணி அந்த பால் வாங்கி சார் சொன்ன மாதிரி அந்த பொடியை கலக்கி சாப்பிட்டு 2 வேலைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்குது சார். இப்போ உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் சரியா இருக்கு? எல்லாமே அந்த அல்சர். இப்போ நான் நைட் ஷிஃப்ட் போறேன், பிரியாணி சாப்பிடுறேன். ஃபாஸ்ட் ஃபுட் கூட ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா கூட அதையும் சாப்பிடுறேன். சாப்பிடவே கூடாது, சாப்பிடுறேன் சார். இப்போ எந்த விதமான வாமிட் கிமிட் எதுல லூஸ் மோஷன் ஆகல. இப்போ ஓரளவுக்கு 40 இப்போ எடை போட்டு பாருங்க, நல்லா கூடுதலா இருக்குது. ரொம்ப இப்போ கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கு சார் உடம்பு. சார் போனதுக்கு அப்புறம் அந்த நண்பருக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஐயா, இப்போ நீங்க போனீங்களா டாக்டர்? ஆமா சார். அந்த டாக்டர் ஏஞ்சல் கிளினிக்ல இருக்க டாக்டர், சித்தா டாக்டர் எப்படி சிகிச்சை கொடுத்தாங்க? நல்லா கொடுத்தாங்களா? உங்ககிட்ட அன்பா பேசினாங்களா? எப்படி எல்லாம் சொன்னாங்க? மருந்து எடுக்க எல்லாமே அன்பா சொன்னாங்க சார். போனதுமே நல்லா அன்பா தான் பேசி பழகினாங்க. எல்லாமே பேசி வாங்கப்பா உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு இந்த தொந்தரவு இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 7 வருஷமா இருக்குது. நான் நிறைய டாக்டர் போய் பார்த்தேன். இதனால வீட்லயும் வேலைக்கு போக முடியல, வீட்லயும் ரொம்ப பணம் கஷ்டம், ரொம்ப பொருளாதார சிக்கல், இவ்வளவு சிக்கல் அனுபவிச்சுன்னு அதெல்லாத்தையும் டாக்டர் சொன்னேன். அவங்களும் இதை வந்து பார்த்து அதுக்கப்புறம் அந்த 2 மண்டலமா பிரிச்சு 1.5 மாசம் இந்த மருந்து எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்க? வேலைக்கெல்லாம் நல்லா கன்ஃபிடன்ட் 3 ஷிஃப்ட் போறோம் சார். நாங்க 3 ஷிஃப்ட் போறீங்க? 3 ஷிஃப்ட் போறோம். சரி. இப்பெல்லாம் சாப்பிட்டாக்க இந்த காரம் சாப்பிட்டாவா இல்ல பிரியாணி சாப்பிட்டா இதெல்லாம் வயிறு எரிச்சல் ஆகுதா? இல்ல சார், அதெல்லாம் இப்ப எரிச்சலே இல்ல. டாக்டர் கோடி நன்றி தான் சொல்லணும். எந்த எரிச்சலும் இல்ல. நான் 3 வேளை கூட பிரியாணி சாப்பிடுறேன். அந்த லெவல்ல எனக்கு கடவுளை உயர்த்திக்கிறாரு. கடவுளுடைய அந்த டாக்டர் வந்து உண்மையில நல்லா இருக்கும் சார். சரிங்கய்யா. இப்ப மக்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அல்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி எண்டோஸ்கோப் பாட்டு கண்டுபிடிக்கிறாங்க, மத்த டாக்டர் எல்லாம் போய் பாக்குறாங்க, நல்லா சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
அதான் சார், இது யாரும் சொல்கிறது எதுவும் கேட்க தேவையில்ல சார். நீங்கள் வந்து சைட்டாக வந்து டாக்டருடைய நம்பர் பார்த்துட்டு அவர் சார் என்ன போயிட்டு அவர் கொடுக்குற அந்த மருந்து மாத்திரையே 2 மண்டலமாக கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டாங்க மக்களுக்கு நல்லா இந்த க்யூர் ஆகும் சார். அந்த அல்சரை பற்றி யாரும் பயப்பட தேவையில்ல. சார் என்ன போனாவே அந்த கரெக்டாக க்யூர் ஆகணும் சார். பயப்படவே தேவைன்றீங்க. ஏன் அல்சர் பயப்பட வேண்டாம்? ஏன் நிறைய பேர் அது கிரானிக் டிசீஸாக மாறிடும், நாள்பட்ட நோயை மாறிடும், சாப்பிட முடியாது, அசதி வரும், டயர்னஸ் வரும், ஒரு வகையான பதட்டம் வரும், தூங்க முடியாது, பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உண்மைதான் சார். அது அவங்க சொல்றது உண்மைதான். சார் அந்த போனதுக்கு அப்புறம் அந்த அவர் கொடுத்த அந்த மெடிசன்ல அது கியூர் ஆயிடுது சார். 100% கியூர் ஆயிடுது. நம்ம அதை பத்தி பண்ணி கவலைப்பட டாக்டர் வழியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. போறதுல சார் நேரா போனா அது கியூர் ஆயிடும் சார். ஓகேங்க. ஏன்னா உங்களுக்கும் பல வருஷமா அல்சர் இருக்கா? அல்சரை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா என்ன பேசவே விடல, அவர் தான் பேசிக்கிறாரு. ஏன்னா அல்சர்னால அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு. எண்டோஸ்கோப் எல்லாம் எடுக்கிறதுலாம் ரொம்ப என்ன சொல்றது கஷ்டமான விஷயம். அது உள்ள போகும்போது கண்ணிலாம் தண்ணியெல்லாம் வந்துடும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட நீங்க எடுக்கிற மருத்துவர்கள் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் டானிக் எல்லாமே கண்டிப்பா கடைப்பிடிங்க. அதை விடவெல்லாம் வேண்டாம். ஒரு முறை கீழே போற நபர் கால் பண்ணிட்டு படிச்ச பட்டதாரி மருத்துவம்னா அல்சருக்காக கொடுக்குறக்க, அதாவது கிரானிக் டிசீஸா இருந்தாலும் சரி, அது பெப்டிக் அல்சரா இருந்தாலும் சரி, கேஸ்ட்ரிக் அல்சரா இருந்தாலும் சரி, அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுதுனாலும் சரி, கேடா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எண்டோஸ்கோப் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா தாராளமா அதை எடுத்துக்கலாம். இல்ல ஒருவேளை கெலனோஸ்கோப் போட்டு பார்த்து ஆசன வாயில, சிறுகுடல், பெருகுடல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, மலவாயில இன்ஃபெக்ஷன் இருக்கு, புண்ணு இருக்கலாம் சரி, அதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குன்னு தான் சொல்ல போறேன். தாராளமா அந்த சிகிச்சை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க அருகில் இருக்கிற உங்க அருகில் யார் சித்தா டாக்டர் இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு இதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் இருக்கு, எடுத்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. ஏன்னா அல்சருக்கு மட்டும் இல்லைங்க, நான் எல்லா நாளைக்கும் சொல்றது என்ன, உணவியல் முறையை மாத்துங்க, வாழ்வியல் முறை மாத்துங்க, டயட் பிளானை மாத்துங்க, சரிவிகித உணவை எடுங்க. இது எடுத்தீங்கன்னாவே, இது 3 செஞ்சீங்கன்னாவே நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியுன்றது தாங்க என்னுடைய கூற்று. சரிங்களா? இவர் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறது போல நீங்களும் ஆரோக்கியமா இருக்குன்னாக்க கண்டிப்பா இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்க நிறைய சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோழன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம், வணக்கம் ஐயா.